திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது, திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தபோது, திரு பெங்களூர் புகழேந்திய கட்சி விட்டு நீக்கினாங்க. அந்த பெங்களூர் புகழேந்திய கட்சி விட்டு நீக்கினதுல திரு ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்தான் கையெழுத்து ஏன் இந்த கேள்விக்கு பதில் தேடினாங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி மாற்றப்பட்டது சரியா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சோம். திரு புகழேந்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விரோதமாக பேசினாரு, அது கூட்டணிக்கு விரோதமாக நிற்குது. அப்போ கூட்டணியில் நம்மளை தர்ம சங்கடத்தில் பதில் சொல்லி டாக்டர் ராமதாஸோ சின்னையாவோ ஃபோன் பண்ணி நீங்கள் என்னங்க உங்க ஆள் இப்படி பேசுகிறாருன்னு கேட்டால் நான் பதில் சொல்ல இடத்துல நான் நிற்கிறேன். அப்போ தலைமையே பதில் சொல்ல இடத்துக்கு நகர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுனால திரு புகழேந்தி மாற்றப்பட்டார். அப்போ புகழேந்தி எதற்காக நீக்கப்பட்டாரோ அதே காரணங்களுக்காக தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை நேரடியாக பொதுவெளியில் கொடுத்தாங்கன்னா அதை யாரால் ஏற்க முடியாது. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார். அதை திரு டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் வைப்பதோ, அதை திருமதி சசிகலா அவர்கள் விமர்சனம் வைப்பதோ நம்ம விமர்சனமாக பார்க்கலாம், ஒரு கருத்தாக பார்க்கலாமே தவிர திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இருக்கவில்லைங்கிற பார்க்குறோம்.